பேசலாம். ஆமா, இன்னைக்கு வந்து நான் தாங்க வீடியோ எடுக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு தான். அதனால நீங்க தான் வரணும். எங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாது ரெண்டு பேரும். ஆனால நாங்க என்ன பண்ண போறோம் இன்னைக்கு ஒண்ணும் இல்ல. வீடு கிச்சன் வந்து ரொம்ப டஸ்டா இருக்கு. தேவையில்லாத பொருள் எல்லாம் நிறைய இருக்கு. அந்த பொருள் எல்லாம் மாத்தி வச்சு கரெக்டா பேக் பண்ணி பிரியா கிண்டிங்கன்னா வைக்க போறேன். அப்படியே இல்லனாலும் நான் ஒழுங்கா வச்சிருந்தாலும் இவங்க வந்து நீ வச்சது இல்ல நீ போட்டு தப்பு, நான் போடுற போடு தான் இனி அப்படின்னு பண்ற மாதிரி இவங்க கோட்டாலன்னு அழைச்சு விட்டுட்டு இல்ல காய்கறி பொருள் நிறைய இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து மேலே ஓரம் ரொம்ப கச்சான்னு பிரியா நிறைய வச்சுனுக்குதா. அது வந்து நமக்கு எங்க வைக்கிறது, பாத்திரம் கழுவுனா கூட வைக்க இடம் பத்த மாட்டேங்குது. நானே எடுத்து செட் பண்ணி வைப்பேன். எனக்கு வந்து ஈஸியா கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போட்டு வைப்பேன். இவங்க வந்து தனித்தனியா வைக்கிறாங்களா அம்மா அப்பா தனித்தனியா வைக்கிறதுல அது கொஞ்சம் காத்து ஆறுறதுனால வச்சுட்டு அப்புறமா எடுத்து ஒண்ணா சேர்த்துறது. நான் ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் பாத்திரமே வாஷ் பண்ணுவோம். நாங்க 2 பேர் இருக்கிறதுனால நீங்க 2 பேர் இருக்கிறதுனால ஒரு டைம் வாஷ் பண்றேன். இன்னைக்கு வந்து வந்துட்டு என்ன பண்ண முடியும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உள்ள பாத்திரம்லாம். அதனால என் பாத்திரம் ஃபுல்லா ஸ்டாண்ட்லயே வந்து நல்லா ட்ரை ஆயிடும். அப்புறம் எடுத்து நான் கவுத்துருவேன். இப்போ நாங்க எல்லாரும் இருக்கிறதுனால அடிக்கடி வாஷ் பண்ணி இது பண்றதுனால ஈரமா இருந்தாலும் எங்களுக்கு காய வச்சு செட் பண்றாங்களா. அதனால வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இல்லை. அதனால நாங்க எல்லாத்தையும் மாத்த போறோம் அப்படின்னாங்க. அதுவும் இல்ல, பிரச்சனை இல்லை. எனக்கு ஏதாவது பொருள் வந்து இப்ப அம்மா அப்பா ஊருக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேடி பார்ப்பேன். ஐயோ இது காலம் சொன்னோடனே அப்படியே கொஞ்சம் இதுவாயிடும், நமக்கு டென்ஷன் ஆயிடும். தேடி எங்க வச்சிருக்கீங்கன்னா அங்க வச்சிருக்கேன், எங்க வச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து நாங்க மாத்த போதும் இந்த பொருள் இந்த பாக்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே தான் மாத்த போறோம் உனக்கு. அது இல்ல பிரியா, நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க 2 பேர் தானம்மா இவ்வளோ பாக்ஸான்னு சொல்லிட்டு. அத ஆக்சுவலா யாரும் வந்தீங்கன்னா எங்க பாத்திரமே இல்லைன்னு தான் சொல்லுவீங்க. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி வீடியோ எல்லாம் எடுக்கும்போது ஒரே இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏமா வீடியோ எல்லாம் போடுற ஒரு பாத்திரம் கூட வாங்க மாட்டேமா அப்படின்னு கமெண்ட் வந்துருந்துச்சு. அதாவது தமிழ் ஃபுட் மசாலால வந்து அதனால வீடியோக்காக வாங்கின குக்கரு அப்புறம் அந்த பாத்திரம் அதுதான் ரேரா தான் நான் வந்து வீட்டுக்கே யூஸ் பண்ணுவேன். நீங்க மேலெல்லாம் கூட பாருங்க, ஸ்லாப்ல எதுவுமே இருக்காது, எல்லாம் காலியா தான் இருக்கும். எதுவும் இல்ல பெருசா, எல்லாம் குட்டியா இருக்கிறதுனால பெருசா இல்ல பாத்திரம் செய்யறதுக்கு. எல்லாம் நீட் பண்ண போறேன் நான். பண்ணிட்டு இந்த கிச்சன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஆமா, எல்லாத்தையும் வந்து இப்ப அப்படியே மாத்த போறோம். நாங்க கிச்சனே மாத்த போறோம். அதெல்லாம் அங்கேதான் இருக்கும். ஆனா அது எப்படி மாத்துறோம், எப்படி பண்ண போறோன்றது அவங்க தான் சொல்லணும், நீ சொல்லக்கூடாது பிரியா. எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இன்னைக்கு நான் கிச்சன் மாத்த போறேன். ஆமா, நாங்க 2 பேரும் செஞ்சு பண்ண போறோம். நாங்க டஸ்ட் அலர்ஜியா இருந்ததுனால சும்மா கொஞ்சம் லைட்டா தொடச்சாலுமே தும்பல் வருது. அதனால தொடக்காம விட்டுட்டேன் எல்லாமே. அதனால அம்மா அப்பா பண்றாங்க, க்ளீன் பண்ண போறோம். பண்ணுவாங்க, இப்பயும் பண்றாங்க. அப்புறம் நான் சமையலோடவே மதியம் என்ன சமைக்கிறேன் அப்படின்னு நான் சமைச்சுக்கினே அப்படியே வந்து இந்த கிச்சன் வந்து வேலையை பார்க்கலாம், ஆரம்பிக்கலாம். அப்பப்போ இடையில தான் கொஞ்சம் காட்ட முடியும். ஏன்னா நாங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதை காட்ட முடியாது. அதனால கொஞ்சம் காமிச்சாச்சு. அப்படியே கொஞ்சம் இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் எப்படி போட்டு வச்சுக்க பாருங்க பிரியா. ஆமா, அதனால வந்து எல்லாத்தையும் மாற்றி இன்னைக்கு வந்து சமையல் கிச்சன் டூர். இந்த கிச்சனை வந்து எப்படி மாத்துறோம்னு பார்க்கலாம். அம்மா என்ன பண்றீங்க? அரிசி ரேஷன் அரிசி வந்து 2 கவலை தனித்தனியாக இருந்தது. சக்கரை 2-3 கவலை வாங்கினது அப்படியே வச்சிருக்கு பாருங்க. எல்லா பாக்ஸ்லையும் அப்படியே குழம்பு இருக்குது. அதான் நீ வச்சு தான் தேடி எடுக்கிறது உனக்கே முடியாது. இல்லையே, வெறும் அரிசி மட்டும் தனியாக ஒரு இதில் தனியாக ஒரு இதில் எனக்கு பாரு எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம், அது கொஞ்சம், இட்லி அரிசி கொஞ்சம், பாஸ்மதி அரிசி எல்லாம் கலந்து இருந்தது. இப்போ நான் வந்து பிரித்து சக்கரை ஒன்றுத்தில் கொட்டி வச்சிட்டேன் எல்லாத்தையும் நீட்டாக. அரிசி பச்சரிசி மட்டும் ஒன்றுத்துல இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் இந்த டப்பாலெல்லாம் மொத்தம் நீட்டாக பண்ணி உனக்கு அழகாக ஜோடிச்சு தரேன் பிரியா. நீ போன உடனே இது அரிசியாக இது சர்க்கரை அப்படி பார்த்தோன்னே எடுத்துக்கலாம், யாரும் உதவி இல்லாமல். சரிங்கம்மா, பண்ணுங்க, க்ளீன் பண்ண. ஏன்னா இதில் கொஞ்சம் வண்டுலாம் இருக்குது. ஆமாம், பொங்கல்லாம் செய்வேன்னா சுத்தம் பண்ணி வச்சா அப்படியே ஒரு கிளாஸ் எடுத்து போட்டு பொங்கல் பண்ணிக்கலாம். அதனால் வந்து இப்போ நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ண போகிறேன். ஃபுல்லாக எல்லாம் எடுத்து வந்து வச்சுட்டாங்க ஹாலில். இந்த பக்கம் டிவி பார்த்துக்கிட்டே அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நைட்டு எப்படி 10-11 ஆயிரம் இந்த கிச்சன் நாங்கள் ரெடி பண்ணிட்டு வெளியே வரதுக்குள்ள. அவ்வளோ நேரம் ஆகுமா? அப்படியே சமைக்கணும்ல, சமையலும் செய்ய வேண்டியது. இப்போ காலையிலேருந்து தக்காளி சோறு செஞ்சேன், பச்சை பட்டாணி போட்டு தக்காளி சாதம் பண்ணிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. சாப்பிட்ட பாத்திரங்கள் இருக்குதா, இப்போ நான் போய் அதை போய் வாஷ் பண்ண போகிறேன். அம்மா இதெல்லாம் பண்ணுறதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும். அப்புறம் அதை கொஞ்சம் நம்ம தேய்ச்சி வச்சுக்கோம். இதுக்கெல்லாம் பொறுப்பு நான் கிடையாதுங்க, நான் செய்யறதான் சொல்லுவேன். இவங்க வேணாம் நீ தான் செய்யறியே, நாங்கள் இல்லாதப்போ இப்போ நாங்கள் இருக்கிறோம்ல நாங்கள் செய்யறேன்னு சொல்லுவாங்க. சும்மா உட்காந்து டிவி பார்த்தோம்னா வெறுப்பாக இருக்குமா?
சரி எல்லாம் ஒன்று அப்படியே செஞ்சுட்டு இருந்தா அப்புறம் என்ன யாரும் திட்டாதீங்க. சமைக்கணும், துணி துவைக்கணும், மற்ற வீட்டு வேலையை தனியாலாம் செய்யணும். எனக்கு வந்து அப்பா ஹெல்ப் முக்கால்வாசி பண்ணிடுவாரு. அதனால நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம ஃப்ரீயாக நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறது தான். எல்லா வேலையும் நாங்கள் முடிச்சுக்கிறோம். சும்மா அப்படியே கொஞ்சம் நேக்காக அப்படியே ஜாலியாக இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேலை செய்யறேன்னு எனக்கு தான் தெரியும். நாங்கள் போய் கஷ்டப்பட நம்ம குழந்தை தனியாக வேலை செய்யுது. அதனால் நாங்கள் இருக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சமைச்சு வைக்கிறோம். இப்போ தக்காளி சாதம் வேணும்னு கேச்சு பிரியா பச்சை பட்டாணி போட்டு செஞ்சு கொடுத்துட்டேன். காலையிலே சாப்பிட்டாங்க. காட்டு பிரியா. இப்போ அடுத்தது வந்து நம்ம சாப்பாடு காட்டவா? அவங்க என்ன தேவையோ நம்ம பிரியா என்ன கேட்குறாங்களோ அதுதான் நான் சமைச்சு கொடுக்குறது. காலையில் வந்து தக்காளி சாப்பாடு கேட்டாங்க பச்சை பட்டாணிக்கு போட்டு தயிர் பச்சடி போட்டு மிச்சர் வச்சு கொடுத்தா நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு பிரியா. ஓகே ரெடி. அதுவே இருக்கு இன்னும் மதியத்துக்கு எங்களுக்கு. 10 நாள் இருந்தாலும் சரி 20 நாள் இருந்தாலும் சரி நான் சமையல் நான் பண்ணிடுவேன். இந்த வேலைலாம் அப்பா கூட ஹெல்ப் பண்ணுவார். நீட் பண்ணி வச்சுட்டு போவோம். அடுத்தது 1 மாதம் கழிச்சு வருவோம். மறுபடியும் எடுத்து எல்லாம் குழம்பு இருக்கோம். மறுபடியும் தெளிவுபடுத்துவோம். அப்போ என்ன குழப்பவாதியா நான்? குழப்பம் இல்லை. தனியாக சமையல் அப்படி வெறும் வீட்டு வேலைலாம் மட்டும் ஃப்ரீயாக பார்த்துக்கலாங்க. அவர் கரெக்டாக காலையில் மதியம் எல்லாம் லஞ்சு செஞ்சு கொடுக்கணும். அப்புறம் வந்து வீடியோ எடுக்கணும் தனியாக பாவம். அது எடிட் பண்ணி போடணும். இவ்வளோ வேலை தெரியுமா? ரொம்ப கஷ்டம் வேலைலாம். சரி போதும். லிஸ்ட்டு பெருசாக போதும். நீங்கள் அரிசி படைங்க. நம்ம அடுத்து போவோம். பிரியா கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டாங்க. மேலே தேவையில்லாத ஐட்டம் மாரி மேலே வச்சுட்டோமா? இங்க ஃபர்ஸ்ட் எங்களை காட்டுங்க. நான் பேசணும் ஃபர்ஸ்ட். இல்லையா பிரியா? நீங்க தான் பேசிட்டீங்களா? காலையில இருந்து ரொம்ப நேரம் பேசிக்கிறீங்க எல்லாரும். ரொம்ப சுறுசுறுப்பா சொன்னாங்களா இன்னைக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பண்ணி முடிக்கிறதுக்குள்ள இப்ப சமையல் பண்ண மதியமே உங்களுக்கு சமையல் வந்து நான் வீடியோக்கு எடுக்க போறேங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா மதியம் வந்து சமையல் எடுக்கல. இப்போதான் வந்து கூட்டு அவசரமாக டைம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால கூட்டு கொஞ்சம் பீர்க்கங்காய் பொரியலை வந்து நான் செஞ்சுட்டேன். அப்பா இருக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் பண்ணி விட்டாரு. அதனால சமையல் கூட எங்களால் எடுக்க முடியலங்க. பண்ணிட்டாங்க. ஆமாம். இப்போ நம்ம எல்லாமே ஒரு கழுவுனதுனால ரொம்ப லேட் ஆயிடுச்சு எங்களுக்கு. எல்லாமே கழுவி காய வச்சு மாவுகள்லாம் பழசு இருந்ததெல்லாம் ஜெலிச்சு இந்த பாத்திரம்லாம் அங்கே இருந்ததுங்களா இது நீட்டாக சமைக்கிறதுக்கு ஃப்ரீயா மாற்றி வச்சிருக்காங்க. எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஒன்றுன்னு சொல்லிட்டு மேலே வைக்கிறதுனால அங்கே ஒன்று எடுத்துட்டு இன்னொன்று எடுக்கணும். அந்த மாதிரி கஷ்டமாக இருந்தது. இதெல்லாம் வந்து எப்போ யூஸ் வந்து மேலே வச்சிட்டோம். இது வந்து ரெகுலராக எதாவது போட்டு வைக்கிறது இந்த மாதிரி சாம்பார் அது வைக்கிறதுக்கு வந்து இங்கே வச்சுட்டோங்க. இதெல்லாம் மாவு ஐட்டம். இதெல்லாம் வந்து அப்பா அங்கே எழுதுனது 2 சென்ட் ஒன்று எழுதுனதா அங்கே. இதெல்லாம் வந்து எல்லாம் மாவு எல்லாமே வந்து போட்டாச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன வடகம் அவல் எள்ளு இதெல்லாம் வந்து இங்கே போட்டோம். இங்கே வந்து பழையபடி தான். அப்பா பாரு அப்போ கூட பாரு காய வச்சுக்கிறாங்க. இது லாஸ்ட்ல இருந்தது எடுத்து அங்கே காய வச்சுருக்காங்க. கழுவிட்டு வச்சிருக்காங்க. ஒவ்வொன்றும் காமிக்கிறேன் பாருங்களேன். காய வச்சு எல்லாத்தையும் வந்து நல்லா தொடச்சி வச்சிருவாரு. அதுக்கப்புறம் அது இன்னும் கொஞ்ச நேரம் காயணும். அப்புறம் எடுத்து வைக்கணும். அதுக்கே இடம் பார்த்தாது. இந்த பக்கம் வந்து காட்டாத. இங்கெல்லாம் வந்து எல்லாமே நம்ம மளிகை ஐட்டுங்க பருப்பு கிருப்பு அதெல்லாம் வந்து எடுத்து மிளகாத்தூள் மசாலா இதெல்லாம் வந்து ஃபுல்லாக இங்கே இருந்ததே தான். ஆனால் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி காய வச்சு எல்லாம் கொட்டி வச்சுட்டு எல்லாம் ஃப்ரீயாக கஷ்டம்லாம் எல்லாம் பண்ணிட்டோம். இங்கே வந்து மசாலா நெய் எடுத்து ஸ்டீலில் ஊற்றிட்டு அப்பா வச்சு அது கொஞ்சோண்டு இருக்கும். அதனால் இருக்கட்டும் அது சூடு பண்ணி சாம்பார் சாப்பிடும் போது ஊற்றிக்கலான்னு அங்கே வச்சிட்டாரு. இதை மசாலா டப்பா இங்கே வந்து ஃபில்டர் இருக்கிறதுனால தண்ணி பிடிச்சி வச்சுக்கிறோம் ஒரு தவளைங்க. இதெல்லாம் வந்து கத்தி இது இங்கே மிக்சி தக்காளிங்க இது வரைக்கும் இந்த இடத்துல வந்து இவ்வளோதான் இங்கே. ஆமாம் லாஃபிஷியல் எப்படி இருக்கிறது தான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இடம் இல்லை ஸ்டாண்டு. அதனால் வந்து கட்டிட்டாங்க. இதில் வந்து ஒரு சின்னதாக ஸ்பூன் போடுற மாதிரி வாங்கி வந்து கட்டிட்டு இதில் எல்லாமே மாட்டி வச்சிட்டாரு. அங்கே பாருங்கள் நம்ம வீட்லேயே இருக்கும். அங்கே வந்து ஜன்னல் இந்த மாதிரி கம்பி வந்து துணிக்காய வைக்கிற கம்பியில் வளைச்சி இந்த மாதிரி மாட்டி விட்டுருவாரு. மொத்தம் ஸ்டைலாக நின்றுட்டு. அப்புறம் இங்கே அரிசி டப்பா இங்கே வெங்காயம் காய்கறி கூட இங்கே வச்சுட்டோம். இங்கே வந்து ஃபுல்லாக வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ். அதாவது இட்லி அரிசி அப்புறம் வந்து பச்சரிசி ரேஷன் பச்சரிசி சின்ன சின்ன வாங்கிட்டு வந்து பாக்ஸில் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் அதில் போட்டு வச்சாச்சு. இதெல்லாம் அது இங்கே கடாயி இது வந்து பிரியா வீட்டில் நெல்லெண்ணெயிலேயே சமைச்சு சாப்பிடுவாங்க. அதனால் வந்து பிரியா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த நெல்லெண்ணெய் கேன் அப்படியே இருக்குது. இதுதாங்க அப்பா வேலை. எல்லாத்தையும் இப்படி காய வச்சிடுவார். இடமே இருக்கு. அதுக்கப்புறம் எடுத்து மறுபடியும் எடுத்து வைப்பார். அவருக்கு வந்து ஈரமாகவே இருக்கக்கூடாது. துணியில் துடைப்பார். அதுக்கப்புறமா இந்த மாதிரி காய வச்சிடுவார். ஈரமாக இருந்தால் ஸ்மெல் வரும். அப்புறமா மேலே ஒன்று போட்டோன்னா எடுக்கும்போது ஸ்மெல்லாக இருக்கும். ஆனாலும் எடுத்து தொடச்சி வச்சுட்டு வச்சுக்கோ நீட்டாக இருக்கும். இப்போது இது எல்லாமே குக்கர் ஐட்டம். இந்த குக்கர் வந்து கல்யாணத்துக்கு ஒருத்தர் கிஃப்ட் கொடுத்ததுங்க. இப்போதான் அது எடுத்தாங்க. இதெல்லாம் வந்து வெயிட் தூக்கவே முடியாது. மாமா இவ்வளோ வெயிட் கொடுத்துக்கிறேன் நான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸ்டீல் தான் வேணும் அப்படின்னு பிரியா தான் சொன்னது. இல்லை பிரியா வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் அடிப்பிடிக்காம அதனால வந்து எல்லாமே ஸ்டீல் தான். ஒன்று கூட அலுமினியமே வாங்கலை. இது வந்து கிஃப்ட் வந்தது ஒரு பாட்டி கொடுத்தாங்க. ஆனால் அது வந்து எடுக்கவே இல்லை பிரியா. எடுத்து 3 குக்கர் இருக்கு. அது எடுத்தா 4. அது
இது பாருங்க இதுல 2 சின்ன சின்னது. அதனால இதை நான் இருக்கிறவரைக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சாப்பாடு பருப்பு வேக வச்சுக்கிட்டலாம் சொல்லிட்டு அப்படியே அவ இன்னத்துக்கு 3 வருஷம் ஆச்சு. பெருசா வேற இருக்குங்களா, அதனால யாரும் வந்தா செய்யலாம்னு பார்த்து யாரும் வரமாட்டாங்க. அதனால இப்ப எடுத்து அதை கை வச்சிருக்கிறேன். அது புது குக்கர்ல நாளையிலிருந்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹாட் பாக்ஸ் சின்ன சின்ன இட்லி குண்டா பாத்திரம் அதெல்லாம் இங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் காஞ்சிட்டு இருக்கிறதுனால அப்படி இருக்கு. ஆமா அரேஞ்ச் பண்ணிட்டா நீட்டா இருக்கும். அப்புறம் இந்த பக்கம் வந்து இந்த ஸ்டாண்ட்ல வந்து தட்டு கரண்டி, இங்க மேல வந்து 2 இட்லி பாத்திரம் இருக்கு. ஒன்று ஸ்டீல, இது யூஸ் இல்லையா போற முறை தான், அதெல்லாம் அங்க வச்சுட்டோம். இதுவும் வந்து வீடியோக்கு மட்டும் தான் ஃப்ரீயா எடுக்கும். அதனால வந்து இந்த பக்கம் வச்சுட்டோம். வீடியோக்கு எடுத்துக்கலாம் இந்த சைடு வச்சுட்டோம். குழி பணியாரங்களுமே ஆடி பெருமா தான் எடுக்கலாம். அப்புறம் மிக்ஸி ஜார் இங்கே எடுத்துக்கலாம். இப்படி அரைச்சிட்டு இப்படி வச்சிடலாம். நான் வேற இடத்துல இருந்து இங்க மாத்தி வச்சிட்டேன் நானு. இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து மாப்பிள்ளைக்கு வந்து இப்போ சாப்பாடு கட்டுறா டிஃபன் பாக்ஸ் எல்லாம் இங்க வச்சுட்டோம். இவ்வளவுதாங்க. ஒரு கிச்சன் 10க்கு 10 இருக்கிற கிச்சனை ரெடி பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு நாள் ஆச்சுங்க எல்லாத்தையும் எடுத்து பண்றதுக்கு. அது மாவெல்லாம் நம்ம சலிச்சு அரிசியெல்லாம் குழைச்சி அந்த மாதிரி கிளீன் பண்ணதுனால அப்படி வந்து லேட் ஆயிடுச்சு. இப்பதான் சமைச்சே சாப்பிட்டாங்க. ஹாலியே இருக்குது. எனக்கு அப்பாவுக்கு சாப்பாடு ஃப்ரீயாகும். அவரும் சாப்பிட்டாரு. டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டாங்க. நான் வீடியோ முடிச்சுட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சாப்பிடல. தண்டு கூட்டு கடலப்பருப்பு போட்டு தண்டு கூட்டு செஞ்சேன். ஒரு பொரியல் பண்ண, கீரை குழம்பு இருக்குது. இன்றைக்கி நைட்டு வந்து நைட்டு லஞ்சுக்கு தான் வந்து நைட்டு மதியம் செய்வேன். லஞ்சுக்கு வந்து நைட்டு டின்னருக்கு பண்ணிட்டேன். அதை வந்து நான் பிரியாவோட கிச்சன் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து நல்லா சூப்பராக பண்ணி வச்சதுனால மனசு கொஞ்சம் நிறைவானது. அடுத்தது வந்து நம்ம ஹோம் டூர் ஒன்று போட போகிறோம். இல்லை பிரியாவோட வீட்டு ஹோம் டூர் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோருக்கும் நன்றி.